தன்னுடைய துறையில் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என பேரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் IT பார்க் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என அதிமுக உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தியாகராஜன் தனது துறைக்கு குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும், மற்ற மாநிலங்களில் இருப்பது போல் அல்லாமல் தொழில் பூங்காக்களில் சிறு பகுதி மட்டுமே தகவல் தொழில்நுட்பத்துறை வசம் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். சின்ன பங்காக எல்காஸ் மட்டுமே செயல்படுவதாகவும், மீதியுள்ள டைட்டல், நியோ டைட்டல் எல்லாம் தொழில்துறையில் உள்ளது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று கருதுகிறேன் என்றார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு துறை சார்ந்த பிரச்சினைகளை முதலமைச்சரிடம் பேசி தீர்வு காண வேண்டும் எனவும், உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர் பாசிட்டிவான பதிலை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்கூறுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தாளர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி CM பேசி முடிவு எடுக்க முடியாது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும்.